அதிமுகவிலே இணைந்த தேமுதிகவின் 500 பேர் அதிர்ச்சியில் கதரும் பிரேமலதா, மகிழ்ச்சியிலே சண்முகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அதாவது 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக மாற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அதிமுக கூடிய அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து ஏறக்குறைய 2.5 கோடி தொண்டர்களை பக்கம் நெருங்கி விட்டது அதிமுக அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் தினம் தினம் இணைப்பு விழா என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகமாக ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் தற்சமயம் தாய் கழகத்திலே இணைந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைத்ததை விரும்பாத தேமுதிக தொண்டர்களும் சரி, தேமுதிக கூடிய முக்கியமான தலைவர்களும் சரி, மாற்று கட்சியான அதிமுகவிலே தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் நேற்று ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது. சி.வி. சண்முகத்தின் முன்னிலையிலே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தேமுதிக விஜயகாந்துடைய கட்சியிலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேமுதிக விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் திருமதி லதா அவர்கள் தலைமையிலே தேமுதிகவை சேர்ந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அதாவது தேமுதிக விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் திருமதி லதா அவர்களின் தலைமையிலே தேமுதிகவை சேர்ந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் அனைவரும் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்களாம். இந்த இணைப்பு விழா என்பது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக வரப்போகிறது, அதிமுகவுடன் கூட்டணி முடிந்து விட்டது என செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டது. இறுதியாக திமுகவுடன் கூட்டணி என்பது வைக்கப்பட்டது. திமுகவுக்கு எதிராகத்தான் நமது விஜயகாந்த் கட்சி என்பதை ஆரம்பித்தார். விஜயகாந்தை முழுவதுமாக முடித்தது திமுக மட்டும்தான். விஜயகாந்த் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறார், மது போதையிலே இருக்கிறார், அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார் என வதந்தியை கிளப்பித்தான் விஜயகாந்தை மூளையிலேயே அமர வைத்தார்கள். விஜயகாந்த் ஒரு காலத்திலே அதிமுக கூட்டணியுடன் இணைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறியிருந்தார். அந்த நேரத்திலே திமுகவுக்கு 3ஆம் இடம் கிடைத்தது. இப்படியே விட்டால் விஜயகாந்தை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி விஜயகாந்தை முடித்து விட்டது. அந்த கட்சியுடன் தான் தற்சமயம் தேமுதிக கூட்டணியை வைத்திருக்கிறது. அதை விரும்பாத தொண்டர்கள் தான் தற்சமயம் அதிமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் நேற்று ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவினர்கள் அதற்கு முன்னதாக திமுக கூட்டணியிலே இணைந்தது அப்படிங்கிற செய்திகள் கேள்விப்பட்டவுடனே அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பூராமே அதிமுகவின் பக்கம் ஒரு காலத்திலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலையும் இப்ப தற்சமயம் தேமுதிகவிற்கு என்ன பிரச்சனை போகிறது என்றால், 10 தொகுதிகளுக்கு மேல் திமுக கொடுத்தால் மட்டுமே கூட்டணி, இல்லை என்றால் நாங்கள் தேமுதிகவிற்கு எங்களுடைய ஆதரவுகள் இருக்காது என மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே முக்கியமான தலைவர்கள் பூராம் தேமுதிகவிற்கே மிரட்டல் விடக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. பேசாமல் அதிமுக கூட்டில் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையுடன் தேமுதிக இருந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.